Hello to viewers. Good morning. Aksham Homes and Enterprises. The proudly presents பண்ணி இப்போ நல்ல அருமையான ஒரு 4BHK ஒரு ரீசேல் ஒரு ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்லா ஒரு ப்ரைமியராக நல்லா ஹார்ட் ஆஃப் த ஸ்பாட்டில் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரப்பாக்கம் உங்களுக்கு வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல் அப்படி ஜஸ்ட் பேக் சைடு உள்ளே வந்தீங்கன்னா ரேவதிபுரம் நல்லா அருமையான ஃபுல்லி ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர்ஸ் டு 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் இந்த வீட்டில் இருந்து ஹவுஸ்லேருந்து அப்படி கிளாம்பாக்கம் உங்களுக்கு அந்த பஸ்ஸு வெளியே வர இடத்துலேருந்து உங்களுக்கு ரேவதிபுரம். ஸோ இந்த ரேவதிபுரம் பஸ் டெர்மினல்லேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு 4BHK அருமையான ரெசிடென்ஷியல் வரும் இந்த வீடு தான் இப்போ சேல் அவைலபிள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நல்லா வீடு அருமையாக கிட்டத்தட்ட ஒரு 460 ஸ்கொயர் ஃபீட் நல்லா லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா 4BHK நல்லா கார் பார்க்கிங்கோட நல்லா அருமையான ஒரு ஸ்பேசியஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்ரூவ்டு லேண்டு அண்ட் அப்ரூவ்டு பில்டிங் சுற்றி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. பாருங்கள், இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். நல்லா அருமையான ஒரு இப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்க 10 இயர்ஸ் ஆச்சு. ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க, இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு நல்லா பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெனோவேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்லா உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் ஒரு 14க்கு 12 ஹால், ஒரு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 கிச்சனு. ஸோ ஒரு கீழே 2 பெட்ரூமு நல்லா அருமையாக ஸ்பேசியஸாக கீழே 2 டபுள் பெட்ரூம் எல்லாமே பார்த்தா 10க்கு 11 அந்த மாதிரி சைஸில் 2 பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ கிச்சன் எல்லாமே மாடலர் பண்ணியிருக்காங்க. பாருங்களா, பெயிண்டிங் ஒரு நடந்துருக்கு முடிச்சா வீடு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் சேம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது வித் உட்டோர் கோட் இருக்குது கம்ப்ளீட். இதோட பெட்ரூம் சைஸ் நல்லா கொஞ்சம் பெரிய பெட்ரூம் லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 14க்கு 10 12 அப்படி வரும் உங்களுக்கு. இதில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இந்த பெட்ரூமில். ஸோ எல்லாத்துலேயும் விண்டோஸ், ஏன்னா அது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்ருக்கோம் வித் உட்டோர் கூட. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரேம் வச்சு வால் ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு உட்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டாய்லெட் பாருங்கள், அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லாமே ரெனோவேட் பண்ணுறாங்க, புதுசாகவே எல்லாமே கம்ப்ளீட் எல்லாம் டைல்லாம் இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி புதுசாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதிலிருந்து அப்படியே உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் செகண்ட் பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் பாருங்கள் எல்லாம் விண்டோ வசதியோட நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாக இதுவும் எல்லாமே கம்ப்ளீட் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி இப்போ வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெனோவேட் பண்ணி தராங்க. ஸோ இதுலேயும் அட்டாச் டாய்லெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். இப்போ வெஸ்டர்ன் இந்தியன்ஸ் இது வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நியூவாகவே லேயிங் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து பாருங்கள் அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் வச்சு கிரானைட் ஸ்டெப்ஸு சில்வர் ஹேண்டில் மேலே வரும் பாருங்கள். அப்படி உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு டிட்டோ 2BHK இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கார் பார்க்கிங் சேர்த்து கவர் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் உங்களுக்கு ஹாலு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெட்ரூமு சேம் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் எல்லாம் மாடலாக வாட்ரோப் அடிச்சிருக்காரு. ஃபுல்லாக கம்ப்ளீட் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்தா வீடு உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் உண்டு. எல்லா பெட்ரூம்லையும் ஈச் அண்ட் கிட்டத்தட்ட 4 டாய்லெட்டு 4BHK. வெளியில் பாருங்கள் பால்கனி உங்களுக்கு, ரோட் சைட் பால்கனி, ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள். ஃபுல்லி ரெசிடென்ஸ் ஏரியா. இன்றைக்கி ரேவதிபுரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு பஸ்ஸு வெளியே வர இடத்துலேருந்து இந்த வீடு உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வியூஸ் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டோட சரௌண்டிங்கில் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு மேட்ச் ஆகும். பாருங்கள் அடுத்த பெட்ரூம் இது 4th பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், இதுக்கு பேக் சைடு பால்கனி இருக்குது. பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலும் அட்டாச் டாய்லெட் உண்டு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் பெட்ரூம் 2வது பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது சப்போஸ் வேணும்னா ஏன்னா ஸ்டெப்ஸ் வெளியில் படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வெளியே படிக்கிட்டு வழியாக மேலே இருக்கிற வீடு தனியாக செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த பாருங்கள் இதில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தனியாக ஒரு சின்னதாக ஒரு பெருசாக ஒரு ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம வீடு வந்து பாலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஸ்பேசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெப்ஸ், இது பின்னாடி பேக் சைடு ஸ்டெப்ஸ், இது வீட்டோட பின்னாடி. இப்போ தனியாக ரெண்ட்டுக்கு வர மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரண்ட்டில் கீழே இருக்கிற உள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இது வழியாக நம்ம ஸ்டெப்ஸ் வச்சு பின்னாடி விட நம்ம ரெண்ட்டுக்கு விடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர் மாடிஃபிகேஷனுக்கோசரம் அதை கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஸ்டெப்ஸ் இந்த ஸ்பேஸ் வேணால் அது கிச்சனாக மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ரெஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேணும் வீட்டில் ஏதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏதாவது வாடகைக்கு விடணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த உங்களுக்கு ரெஸ்ட் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம கிச்சன் வச்சு இப்படி உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படி டியூப்ளெக்ஸாக நம்ம 4BHK நல்லா ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே ஸ்டெப்ஸ் வரும். சுற்றி பாருங்கள் கீழே எல்லாம் செட் பேக் கொடுத்துருக்காங்க. என்டையர் காம்பவுண்டை சுற்றி உங்களுக்கு எல்லா பெயிண்டிங்கு வாட்டர் வசதி போர்வெல் எல்லாத்துக்கும் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பாருங்கள் அப்படி ஃபுல்லாக வீட்டை சுற்றி செட் பேக்கு போரு தண்ணி எல்லா வசதியும் உங்களுக்கு நல்லா அருமையான வீடு உங்களுக்கு. ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரீசேல் ரிவர் ஸ்டாண்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஸ்டாண்டில் ஆற்று மணலில் கட்டின வீடு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீட்டை பார்த்தா பிடிக்கும். நல்லா கார் பார்க்கிங்கோட அருமையான ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு.
ஸோ ஸ்கேப்போல் பையர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,00,000 1,50,00,000 நல்லா அருமையான ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஊரப்பாக்கெல்லாம் பார்க்க பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ரேவதிபுரம். இந்த பட்ஜெட் பிடிச்சிருந்தா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியர்ஸ்.